ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ஒரு சில நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எப்படி இம்பேக்ட் வந்து பண்ணியிருக்குன்றதை நம்ம வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக அந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் வந்து பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். ஸோ இதுலேயும் வந்து லைவ் மார்க்கெட் பேஸ் பண்ணி சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப். இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் நான் உங்களுக்கு வந்து சில ஸ்டாக் நியூஸஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நியூஸ் வந்து எப்படி இம்பேக்ட் வந்து பண்ணியிருக்கு, என்னென்ன ஸ்டாக்கில் பண்ணியிருக்குன்றதை நான் ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் வித் ரியல் மார்க்கெட்டில். இது டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வாட்ச் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக்குடைய என்னென்ன பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, என்ன நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து மேஜர் வந்து பார்த்திங்கன்னா சன் ஃபார்மா. ஸோ சன் ஃபார்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராண்டட் லிமிடெட் லைசன்ஸ் ஃபார் கீ பேட்டர்ன்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அவங்க ஃபீல்டு சம்மந்தமாக வந்து ஒரு பேட்டர்ன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க, லைசன்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இது, சரிங்களா. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸும் வந்து ஒரு பாசிட்டிவ் தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பெருசாக இம்பேக்ட் வந்து பண்ணாதுன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து மற்றதை நம்ம அப்டேட் பண்ணல. அதுக்கப்புறம் நெகட்டிவ் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா HCL டெக்கும் டாடா டெக்கும் வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு, ஸோ ஒன்று ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, சேஞ்சஸ் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது ரெவன்யூ எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் டைம் மார்க்கெட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சன் ஃபார்மா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஓப்பனிங் மார்க்கெட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் நியூஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் நிறைய வாய்ஸ் மெசேஜஸ் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்பில் போகிற மாதிரி போயிட்டு மார்க்கெட் லோ பிரேக் அவுட் ஆச்சு. எல்லாருமே செல் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, புட் தான் வந்து பை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த நியூஸுடைய இம்பேக்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டிங்க ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து ஒரு 3 பாயிண்ட் SL வந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பாட்டமில் போயிட்டு கரெக்டாக இந்த ரிவர்சலில் வந்து நம்ம ஆப்ஷனில் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். அருமையான ரேலி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட்டுக்கு மேலே ஜம்ப் ஆகிருக்கு சன்ஃபார்மா மட்டும் நம்ம ஆப்ஷன்ஸில். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷன் இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா HCL டெக் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நெகட்டிவ்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து கரெக்டாக ஒரு ஹை ரிவர்ஸ் வர மாதிரி வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து HCL டெக் கொடுத்துருக்கு. டாடா டெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவ் தான் நம்ம சொன்னோம், ஆனால் மார்க்கெட் ஓப்பனிங்கில் நல்லா ரேலி ஆச்சு. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இந்த டாப்பில் போயிட்டு ஒரு இங்கே போயிட்டு நீங்கள் புட்டு பை பண்ணியிருந்தீங்கன்னா அருமையான ப்ராஃபிட் இங்கேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம சொன்ன 3 ஸ்டாக்குமே நல்லா போயிருக்கு. அடுத்து ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்பில் வந்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஃபால் ஆகிட்டு தான் நம்ம ட்ரேடெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்குன்னா மார்க்கெட் வந்து ரேலி ஆகிட்டு அப்படியே ஃபால் ஆகுதுன்னா கரெக்டாக இந்த டேவுடைய லோ வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துக்கும். ஸோ கரெக்டாக இந்த டே லோவிலேருந்து இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகி செம்ம ஜம்ப் வந்து கொடுத்துருக்கு. பட் ரிலையன்ஸ் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணல. அதே மாதிரி ஈச்சர் மோட்டாரை வந்து இன்றைக்கி டெக்னிக்கல் பார்த்தேன். ஈச்சர் மோட்டார் எப்போவுமே வந்து டெக்னிக்கலில் வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் நல்லா ஒர்க் ஆகும். இது வந்து நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்குறேன். அதனால் ஈச்சர் மோட்டார் எப்போவுமே என்னுடைய ஸ்க்ரீனில் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஈச்சர் மோட்டாரும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இந்த ஹை பிரேக் அவுட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். நல்ல ஒரு ட்ரெண்ட் ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம இன்றைக்கி கேப்சர் பண்ணோம். ஸோ சன்ஃபார்மா, டாடா டெக்கு, HCL டெக்கு, ரிலையன்ஸு அண்ட் ஈச்சர் மோட்டார் 5 ஸ்டாக் வந்து நீங்கள் இது சூஸ் பண்ணோம். 5மே பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் நம்ம வந்து டெய்லி பேசிஸில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் மார்க்கெட் லைவ் நியூஸஸ் எல்லாமே டெய்லி நான் ஷேர் பண்ணிவிடுவேன். இதில் என்னென்ன பெனிஃபிட் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து நியூஸ் பேஸ் பண்ணி நீங்களே ஓன் ட்ரேட் வந்து பண்ணலாம். ரெண்டாவது பர்டிகுலராக அன்வான்டாக ஸ்டாக்ஸ் அது பார்க்காம இப்போ லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் நீங்கள் நோட்டீஸ் வந்து பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி SL இல்லாமல் ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது டிசிப்ளின் ப்ராஃபிட். நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 9:15 10:30 லெவலுக்குள்ளே ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணவே கூடாது. அதுக்கு மேலே ஆஃப்டர் லெவலுக்கு மேலே ஏதாவது ஸ்டாக் நியூஸஸ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து பண்ணமே தவிர மற்றபடி வந்து மார்னிங் எடுத்த பொசிஷன் ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஹோல்டிங்கில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஒரு என்ட்ரி எடுக்கிறோமா 10 to 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் டார்கெட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை வந்து நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெலிகிராம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கணும்னு நல்லாவே தெரியும்.
ஸோ ரெகுலராக வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்றதை நீங்களும் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.